यज मातरौ मुनिः चेत श्री बालकृष्ण भज रे चेत श्री बालकृष्ण
Re
வதனம். ஸ்ரீநாதனுடைய கிருபையினால ஒரு சத்சங்கம் இன்னைக்கு சொல்றவாளுக்கே கேட்கிறவாளுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். கிருஷ்ணனை பத்தி பேசினா தீட்சிதருடைய கீர்த்தனங்கள் எப்படின்னா மந்திராதீனம் து தெய்வத்தம் அப்படிங்கிறது வைதிக மரபு. நம்ம வேத மதம் இருக்கே, வேதத்தை உள்ள விஷயம் என்னன்னா தெய்வங்கள் மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கிறது சொல்றது. அப்படி ஒரு அந்த காம்பீரியத்தோடயே இருக்கக்கூடியது ரொம்ப கம்பீரமான கீர்த்தனைகள் தீட்சிதர் கீர்த்தனைகள். தீட்சிதர் ஸ்ரீவித்யா உபாசகர், தீட்சிதர் ஆச்சரியமான கிருஷ்ண பக்தர். கிருஷ்ணன் அவனோட எப்படிலாம் விளையாடினா, தீட்சிதரோட தியாகராய சுவாமி கீர்த்தனை நமக்கு தெரியும். ராமர் வந்தார், ராமர் தரிசனம் ஆனது, ராமரோட தியாகராய சுவாமி நேர பேசினது எல்லாமே நமக்கு தெரியும். கீர்த்தனங்களே சொல்றார். தீட்சிதர் கீர்த்தனை எல்லா விஷயத்தையும் மறைச்சு மறைச்சு சொல்லும், வேதம் போல. மந்திரங்கள் முழுக்க அடங்கி இருக்கு அவர் கீர்த்தனையில. யாராருக்கு எவ்வளவு விஷயம் தெரியுமோ அவ்வளவு விஷயம் அது காட்டி கொடுக்கும் அந்த கீர்த்தனை. அந்த கீர்த்தனத்தோட அமைப்பு அப்படி இருக்கு. சங்கீதமாகட்டும், வேதமாகட்டும், வேத சம்பந்தமான விஷயங்களாகட்டும், ஆகம சம்பந்தமான விஷயங்களாகட்டும், லீலைகளாகட்டும், பகவத் அனுபவம் ஆகட்டும், எதுவா யாராருக்கு எவ்வளவு உண்டோ அவ்வளவு புரியும் அந்த கீர்த்தனத்தில். ஆனா அந்த கீர்த்தனை ஆழம் காணாது அப்படிங்கிறது முடியாது. அதுதான் தீட்சிதர் கீர்த்தனையினுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு அமைப்பு. இந்த கீர்த்தனை இப்ப நம்ம பாடினமே சேத்த ஸ்ரீ பாலகிருஷ்ணம் பஜரே, சைதன்யம் உடையவர்களே அப்படின்னா நம்மளதான் சொல்றார். நம்மளெல்லாம் பார்த்து இது உபதேசம் பண்ற மாதிரி இருக்கு இந்த கீர்த்தனை. சாதாரணமா உபதேசம் பண்ற மாதிரி இருக்காது இவர் கீர்த்தனைகள். சில கீர்த்தனைகள் தான் அப்படி இருக்கும், பல விபக்தியில பாடுவார். இந்த கீர்த்தனை என்னன்னா நம்மளை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு. எக்காலத்துல யாரு பாடினாலும் எதிர்க்க இருக்கிறவளை பார்த்து சொல்றது போல அமைஞ்சிருக்கு இந்த கீர்த்தனை. சேத்த அப்படின்னா என்னன்னா சைதன்யம் உடையவனே, இதுக்கு யார் காரணம்னு நீ யோசி அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது நம்ம எல்லாம் பேசுறோம், உயிரோட இருக்கோம், நான் பேசுறது உங்களுக்கு புரியுறது, நான் பேசுறது எனக்கு புரியுறது, காதுல விழறது, மனசுல ஆறுது, சைத்தன்யம் உள்ள வஸ்து தான் இதெல்லாம் நடக்கும். என்னாச்சு? சைத்தன்யம் இருந்தாதான் இதெல்லாம் ஆகும். நமக்கு சைத்தன்யம் இல்லைன்னா, இதுக்கு சைத்தன்யம் இல்லைன்னா உடனே கேட்கல பாருங்க. அது மாதிரி சைத்தன்யம் இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது. அப்ப இந்த சைத்தன்யத்துக்கு யாரு காரணம் நீ யோசிச்சிருக்கியா அப்படின்னு கேட்கிறார் அவர் முதல்ல. அப்படின்னா நாம யாருக்கு சொந்தம்? இந்த சைத்தன்யம் பையா, இந்த மைக்கு அவருக்கு சொந்தம் இல்லையோ, உடனே நம்ம அவரை பார்க்கிறோமே, சரியா இல்லைன்னா உடனே பார்க்கிறோம் இல்லையோ, சொந்தக்காரன் தானே பொறுப்பு. அப்ப இந்த சரீரமோ, இந்த சரீரத்துக்குள்ள ஆத்ம சைத்தன்யமோ, சேத்தனாங்கிறது சேத்த அப்படின்னு சேத்தா அப்படின்னு கூப்பிடுறார். சைத்தன்யம் உள்ளவனே, ஆண்டாள் கூப்பிடுறா இல்லையா, வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு கூப்பிடுறான். என்ன சைத்தன்யம் உள்ளவர்களை கூப்பிடுறான். சைத்தன்யம் இருந்துன்னு என்ன அர்த்தம்? இந்த சைத்தன்யம் இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்னா மூச்சு விடுறது இல்லையா அடையாளம். பாலகிருஷ்ணம் பஜரே. இந்த ஈய பாத்திரம் பூசுறானே, அவன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கான், அப்படி அமுக்கும், புஸ் புஸ்ன்னு ஒரு காத்து வரும், அது கூட தான் மூச்சு விடுறது. அதனால உயிரோடு இருக்குன்னு வச்சுக்க முடியுமா? அது போல நீ ஒரு யந்திரம் போல மூச்சு விட்டு இருக்கிய, உன்னுடைய இந்த சைத்தன்யத்துக்கு யாரு காரணம் நீ என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கியா? யோசிச்சு பாடுறா. இப்படி சொல்றதுக்கு இவருக்கு தோணுவானே. இப்படி ஏன் எல்லாரையும் பார்த்து இவர் சொல்லணும்னா, ஒருத்தன் சொல்ல வச்சான் இவர். அந்த மாதிரி இவர் சாதாரணமாக அந்த உபதேசம் ஊருக்கு பண்ண மாட்டார். தான் உண்டு, தான் உபாசனை உண்டு, அதுக்கு உண்டான ஆவரணங்கள், அதுக்கு உண்டான கீர்த்தனங்கள், அது பாடிட்டு போயிட்டு இருப்பார். லோகத்தை பத்தி கவலைப்படாதவர். இவர் உலகத்தை பார்த்து சொல்லுவானே அப்படின்னா, இவ குடும்ப தெய்வம், குடும்பத்தில் இவர் தகப்பனார் ராமசுவாமி தீட்சிதர்னு பேரு. இவெல்லாம் காசியப கோத்திரி, நித்யாக்னிஹோத்திரி, நித்தியம் யாகம் பண்றவா. இவர் எப்படி பிறந்தார் தீட்சிதர் அப்படின்னு பார்த்தா, தீட்சிதர் ஒரு அவதாரம். அவதாரங்கிறது அவருடைய பிரேரணையில் தான் நடக்கிறது. இப்ப நான் சொல்றது எனக்கே ஒரு ஆச்சரியம். இதே நாள்ல இதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு 2 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன் இதே டேட்ல தீட்சிதர் சரித்திரம். தெரியவே இல்லை. டைரி எடுத்து பரட்டி பார்த்தா இதே போன வருஷம் சொல்லியிருக்கேன் இதே நாள் தீட்சிதர் சரித்திரம். அப்படி அமைச்சு கொடுப்பானே அப்படின்னா நாம சொல்லணும், நீங்க கேட்கணும்னு அவர் ஆசைப்படுறார் தீட்சிதர். என்ன சொல்றாரு அப்படின்னா, குழந்தை இல்லை 40 வயசு வரைக்கும் அந்த ராமசுவாமி தீட்சிதருக்கு. குழந்தை இல்லைங்கிறவர்களுக்கு குழந்தை பிறக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அதுக்கு உண்டான அவர்களுக்கு என்ன விக்னம் இருக்கோ அதை விலக்கிக்கணும் சாதாரண மனுஷாளுக்கு. இவர்களுக்கு அப்படி இல்லையா. தசரதனுக்கு ராமன் பிறந்தான், வசுதேவனுக்கு கிருஷ்ணன் பிறந்தான். இவெல்லாம் எப்படின்னா
பிதா புத்திரேன பித்ருமான் அப்படின்னு வேதம் சொல்றது. தெய்வமே வரிக்கணும், இவன் இவன் நமக்கு தகப்பனா இருக்கட்டும் அப்படின்னு தெய்வம் வரிக்கணும் நம்மள. அப்படி வரிச்சு பிறக்கிறவர் சுப்பிரமணியனே முத்துசாமி தீட்சிதரா அவதரிச்சு தேவியை பத்தின மகாத்மியங்கள்லாம் தனக்கு தானே அம்பாளுக்கு பாடினார் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் சொல்ற. இவர் எப்படி பிறந்தார்? வைத்தீஸ்வரன் கோயில் இருக்க, அந்த வைத்தீஸ்வரன் கோயில்ல போய் தபஸ் பண்றார் ராமசுவாமி தீட்சிதர். லோகோபகாரமா ஒரு குழந்தை வேணும்னு, இகபரத்துக்கு இல்ல, தன்னுடைய இகத்துக்கும் பரத்துக்கும் சௌக்கியத்துக்கும் இல்ல, உலகத்துக்கு உதவுற மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா தேவலையே அப்படின்னு தபஸ் பண்ணார் வைத்தீஸ்வரன் கோயில். அப்படி தபஸ் பண்ண ஒரு அவதி, ஒரு மாசம் 1.5 மாசம் ஒரு மண்டலம் பண்றார். பண்ணாக்க அதனுடைய முடிவில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு முத்து நெக்லஸ் அதை கொண்டு கொடுத்துதான் சொப்பனத்தில் அந்த சுப்பிரமணியன் இவர் கொண்டு கொடுக்குறார். ஒரே நாளில் அது மாதிரி இவருடைய அம்மா மடியில் வெத்தலை பாக்கு தேங்காயெல்லாம் வச்சு காட்டினாராம். அப்புறம் அவதரிச்சவர் இவர். அதனால முத்து சுவாமின்னு பேர். முத்துசுவாமின்னு ஏன் பேர் காரணம்னா அப்படி அவதரிச்சவர். அவர் கழுத்தில் போட்டு இருந்த ஹாரத்தை எடுத்து கொடுக்கிறார். வைத்தீஸ்வரனான முருகப்பெருமான் சுப்பிரமணியன் இல்லையா? அப்ப பிரம்மண்யங்கிறது எப்படி இருக்கும் அவர்கிட்ட? சுப்பிரமணியன் தானே சொல்றது, சுப்பிரமணியம்னு வேதமே சொல்றது. அப்படின்னா இந்த கீர்த்தனங்கள்ல என்ன தெரியுதுன்னா அந்த பிரம்மண்யன் தான் தெரியுது. திருப்பி திருப்பி கீர்த்தனத்தை எடுத்து பார்த்தோம்னா வேத வாக்கு மந்திரங்கள் அடங்கி இருக்கு உள்ள. எவனுக்கு அதனுடைய பொருள் உணர வேண்டுமா புரியும். பொருள் புடர்ல வெறும் சப்தம் காதல விழுந்தாலே போரும், அதுக்கு உண்டான எஃபெக்ட் உண்டு இந்த கீர்த்தனங்களுக்கு. அப்படி அவதரிச்சவர் இவர். இவர்களுக்கு திருவேங்கடமுடையான் குலதெய்வம் அப்படின்னு சொல்றா ஒரு சாரார். திருவேங்கடமுடையானா வேங்கடேஷ நயனோ வீரான் மனோஜனோ சந்திரன் பஜல பாடுறார். சந்திரன் என்ன சொல்றார்? வெங்கடேச நயனம் அப்படிங்கிறார். என்ன வெங்கடேச நயனம்னா திருவேங்கடமுடையானுடைய கண்ணு நீ அப்படின்னார். முதல்ல என்ன சொல்றாரு தெரியுமா? சந்திரம் பஜமானச சாது ஹிருதய சத்ருஷம். சாது ஹிருதய சத்ருஷம். சாதுக்கள்னால ஞானிகளுடைய ஹிருதயம் எப்படி களங்கம் இல்லாம இருக்கும் அது போல இருக்க நீ அப்படின்னு சொன்னார். பின்னாடி என்ன சொன்ன? வெங்கடேச நயனம் அப்படின்னார். அப்படின்னா அவனுடைய கண்ணு சந்திரன் போல இருக்கு. சந்திரன் குளுமையா இருக்கு, அதனால அதுவும் குளுமையா இருக்கும் அப்படின்னா அது சாதாரண அர்த்தம். சந்திர கலையில தான் அமிர்தம் இருக்கு. சோமயாகன் யாகம் பண்ணுவா, அதுக்கு சோமலத்தைன்னு ஒரு செடி, அதை வச்சு அந்த யாகம் பண்ணணும். அது சந்திரனுடைய ரேஸ் இருக்கும் இல்லையா, அந்த 3 ரேஸ் இருந்து சந்திர கிரணத்திலேருந்து அந்த அமிர்தங்கிற வஸ்து இழுக்கிற சக்தி உள்ளது அந்த செடி, அதை வச்சு யாகம் பண்ணுவா. அப்ப வெங்கடேச நயனம்னா என்னன்னா அமிர்தமான திருஷ்டி உள்ளவன். அவன் கண்ணால பார்த்தான்னா மிருத்தம் போயிடும். அதாவது இந்த சாவு வாழ்வு சாகிறது திருப்பி பிறக்கிறதுங்கிறது போயிடுமா. அமிர்தமயமான திருஷ்டி. வெங்கடேசன் கிருஷ்ணன் தான் வெங்கடேசனா வரான். உயிரையும் கொடுப்பான். எப்படின்னா அகாசுரன் வாயில மாட்டின்ட்டான். அகாசுரன் வாயில எல்லா கோபர்களும் மாட்டின்ட்டா, எல்லாரும் செத்து போயிட்டான். அந்த ராட்சசனை கொன்னதுக்கு அப்புறம் தன்னுடைய கண்ணால இப்படி பார்த்தான், அத்தனை பேர் எழுந்துட்டான். அப்படின்னா என்ன? வெங்கடேச நயனம்னா என்ன அர்த்தம்னா அமிர்த திருஷ்டி உள்ளவன். அவன் கடைக்கனால பார்த்தாலும் மிருதம்லாம் அமிர்தமா போயிடும். இப்படி கீர்த்தனத்தில் ஒரு அக்ஷரத்துக்கும் ஒரு வரிக்கும் ஆழமான அர்த்தம் அவருடைய கீர்த்தனங்கள் எடுத்தா. இந்த கீர்த்தனத்தில் எடுத்தோம்னா அது போல வெங்கடேசன் இடத்துலையும் கிருஷ்ணன் இடத்துலையும் அலாதியான பக்தி கொண்டவர்கள் இவா. ராமசுவாமி தீட்சிதரும் மன்னார்குடி ராஜகோபாலன் மேல கீர்த்தனை பண்ணிருக்கார். இந்த கீர்த்தனை மன்னார்குடி ராஜகோபாலன் மேல பண்ணது. ஏதோ மனசுல நினைச்சிருந்த பெருமாளை பண்றது இல்ல, தியானத்துல தெரிஞ்ச பகவான பண்ணது இல்ல. மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி இப்பயும் நேரம் போனா சாட்சாத்தா சேவிக்கலாம். இவரோட நேரம் பேசியிருக்கார் அந்த பெருமாள். இந்த கண்ணன் கிருஷ்ணன் பேசியிருக்கார். இவர் ஒரு விற்த்தாந்தம் சொல்றாரு இதுல. இப்ப நம்ம பாடினோமே அந்த கீர்த்தனத்துல நடுவுல இருக்கிற வரி என்ன சொல்றாரு தெரியுமோ? கந்த வாக நவநீத கந்த வாக வதனம். இவர் போய் ராஜகோபாலனை சேவிக்கிறதுக்காக நிற்கிறார். அர்ச்சகெல்லாம் சேவிக்க பண்ணி வைப்பாள் இல்லையா, பெருமாளை சேவி கல்பூர ஹாரதி பண்றா, எல்லாம் பண்றா. திடீர்னு பார்த்தா
ஒரே வெண்ணெய் வாசனை தாங்கல தீட்சிதருக்கு. வெண்ணெய் வாசனை தாங்கல். வெண்ணெய் வாசனை இருக்கே, வெண்ணெய் வாசனை இருக்குன்னு தேடி தேடி பார்க்குறார். பக்கத்தில் ஏதாவது வெண்ணெய் கிண்ண வச்சிருக்காளா, ஏதாவது வெண்ணெய் இருக்கான்னு கேட்டால் ஒன்றியும் வெண்ணெய் இல்லை. இவர் சாயந்தரம் வந்து பூஜைகள்லாம், சாயந்தரம் பண்ண வேண்டிய பூஜைகள்லாம் முடிச்சுட்டு ராத்திரி தியான தத்பரராக இருப்பார். தியானத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அதே வெண்ணெய் வாசனை. வெண்ணெய் வாசனை தெரிஞ்ச உடனே இவருக்கு கிருஷ்ண விற்த்தாந்தம், வெண்ணெய் கிருஷ்ண சாட்சாத்காரம் ஆனவர் இவர். இதே மாதிரி வெண்ணெய் வாசனை அடிக்கிறது அப்படின்னு சொன்ன வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் பல பேர் உண்டு. அவன் என்ன சொன்னான்னா, ரங்கநாதனை போய் சேவிச்சா. ரங்கநாதனுடைய மூச்சு காத்தி என்ன, வேதமே அவனுடைய மூச்சா திகழறது அப்படின்னு சொல்றது. நிஸ்வசித்தம், வேதம் பகவானுடைய நிஸ்வசித்தம், பகவானுடைய மூச்சு காற்றா இருக்கிறது என்ன வேதம், அப்படித்தானே சொல்லணும். அப்புறம் பின்னாடி என்ன சொன்னா தெரியுமா, எல்லாரும் பகவானுடைய மூச்சு காத்தா இருக்குங்கிறது வாஸ்தவம். ஆனா ஒரு ஆச்சாரியன் சொன்னார், நான் போய் இன்னைக்கு பார்த்தா ஒரே ரங்கநாதன் கொரட்ட சத்தத்துல ஒரே வெண்ணெய் நாத்தம் அப்படின்னு. அதுபோல ஒரு வெண்ணெய் நாத்தமா இந்த ராஜகோபாலனுடைய சுவாசத்துல எப்படி இப்படி ஒரு வெண்ணெய் நாடுறது அப்படின்னு கேட்டா அவருக்கு கண்ணெதிர்க்க ஒரு காட்சி. பாகவதத்தில் நமக்கு கிடைக்கிறது இந்த கதை. அதுபோல அவருக்கும் இருந்திருக்கும் போலும். ஏன்னா அது சொல்றார், ஏன்னா அந்த வாசனை வராம எப்படி வாசனை வந்ததுன்னு அவர் சொல்லுவார். யசோதை ஆய்ச்சிக்கிட்ட ஏமாத்தி விட்டு கிருஷ்ணன் பல வீடுகளுக்கு சுத்தி திரியிறான். கிருஷ்ணனுடைய சுபாவம், வெண்ணெய் திருடி சாப்பிடுவான். எனக்கு வந்த போதே சொன்னா, நீங்க வந்து வேதாந்தம்லாம் சொல்லாதீங்க, பசங்கள்லாம் இருக்கா, ஏதாவது கிருஷ்ணர் கதையா சொல்லுங்கன்னா. இதுல நிஜமாவே இருக்கு, நானே சொல்லல, இந்த கீர்த்தனத்துல இருக்கு. என்னன்னா, கிருஷ்ணன் என்ன பண்றான், அதனுடைய சகாக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு வீடா போய் வெண்ணெய் திருட ஆரம்பிக்கிறான். யாரார் ஆத்துல மனுஷன் எப்ப இருப்பா, எப்ப வெளியில போவா, எப்ப வருவா, எல்லாமே தெரியும் உனக்கு. எனக்கு தான் லோகத்தில் இருக்கிறது எல்லாமே தெரியுமே, இது தெரியறது இன்னொரு பெரிய விஷயம் கிடையாது. இப்ப அந்த ஆத்து மாமி நதிக்கு யமுனைக்கு போயிருப்பாடா, வரத்துக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும், நம்ம இந்த ஆத்துக்கு போய் இங்க வெண்ணெய் சாப்பிடலாம் வா அப்படின்னு அழிச்சுன்னு பண்றான். படல் தான், துண்ணு படல் திறந்து புக்கு தயிர் வெண்ணெய் தன் வயிறார விழுங்குங்கிற திருமங்கை ஆழ்வார். படல் தான், ஸ்தாப்பா போட மாட்டான், பெருமை சாத்திட்டு போவா. திருட்டு பயங்கள்லாம் கிடையாது, இவன் தான் அங்க திருடம். உள்ளுக்குள்ள நேரம் போனா உரி மேல வெண்ணெய் வச்சிருக்கு, மேலே ஏறிட்டான். இவள்லாம் நிக்க வச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி, ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி மேலே ஏறியாச்சு. வெண்ணெய்க்குள்ள எடுத்தான், வெண்ணெயை கை விட்டு எடுக்கிறான். வெள்ளையா இருக்கு, வெண்ணெயை கை விட்டு எடுக்கிறான். அதுக்குள்ள வந்துடுறா, ஏதோ என்ன மறந்து இருந்து போயிட்டாலோ என்னன்னு தெரியல, திரும்பி வந்துடுறான். நடுவில் வந்தா மேலே இவன் பிடிச்சிருக்கான், எல்லாம் எடுத்தான் ஓட்டான். 4 பக்கமும் எல்லா பசங்களும் ஓடி போயிட்டான். வெண்ணெய் இவன் திருடும் போது ஒருத்தன் கூட இல்லை, அவன் உரிய பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு. தொங்குடா, அப்படியே தொங்குடா, அப்படியே தொங்கு, இரு வரேன். உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன், நான் எத்தனை தடவை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறேன். ஊத்துக்காடு வெங்கடகவி ரொம்ப அழகா பாடுவார், ரொம்ப நன்னா பாடுவார், அனுபவிச்சு. நீதான் மெச்சி கொள்ள வேணும் எங்கள் நீல நிறமே, நீ மாதவன் செய்வது நிமிஷம் போவது யுகமாயாகுது, நீதான் மெச்சி கொள்ள வேணும். போய் யசோதை அழிச்சுனுட்டா, இவன் மேலே தொங்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள பார்த்தா எப்படி சாப்பிட்டானே தெரியல. அதை கொஞ்சம் மேலே ஒன்றையும் கொஞ்சம் வெண்ணெய் வச்சு உள்ள இருக்கிற வெண்ணெய் முழுக்க சாப்பிட்டான். மேல இருக்கிற வெண்ணெயை பார்த்து வெண்ணெய் சாப்பிடாம இவன் தொங்கிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கா அவ. உடனே வந்து கூட்டாது, பார் யசோதை நம்பவே மாட்டேன்னு சொன்னியே, எப்படி இவன் தொங்குறான் பார் அப்படின்னு காமிச்ச உடனே யசோதை கேட்கற, என்ன கிருஷ்ணா இப்ப நீ நன்னா கையும் களமா பிடிபட்டு இல்ல, இப்ப என்ன சொல்ற, நீ என்ன பதில் சொல்ல முடியும், ஏன்டா இப்படி பண்ற, நம்ம மாத்துல இல்லாததா, நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கிருஷ்ணா அதுக்கு ஒரு பதில் சொல்றான். ஏலா பொய்களோட உரைப்பன், ஒத்துக்கவே முடியாது அவன் சொல்றத, அப்படி ஒன்று சொல்லுவான். அது கிருஷ்ணனுடைய சுபாவம். அவன் சொல்றானா, அம்மா நான் உனக்கு என்ன சொன்னாலும் நீ நம்ப போறது இல்லை, நான் சொல்லுவானே விடு அப்படிங்கிறான். அடுத்த உடனே பாகவதத்தில் இருக்கு, நான் கல்பனையா சொல்லல, நான் என்ன சொன்னாலும் நீ என்னவோ நம்ப போறது இல்லை, அப்படி இல்லடா நீ சொல்லு, என்ன இதுக்கு சொல்றதுக்கு இருக்குதான், கண்ணெதிர்க்க தெரியுது, கண்ணெதிர்க்க தெரியறதுல நம்பாதம்மா, நம்பவே நம்பாத, பின்ன என்ன நீ சொல்லு. உடனே அந்த கோபிக்கு சொல்றா, ஏ கிருஷ்ணா நீ ஒன்னும் சொல்லாதடா, நீ மாத்திடுவா, எதையாவது சொல்லி எதையா மாத்திடுவா அப்படிங்கிற பக்கத்தில் இருக்கிற கோபிக்க சும்மா இருடி, அவன் என்னடி சொல்ல போறதான் தெரியறத பாப்பா, கொஞ்சம் சும்மா இரு, யசோதை அடக்கிறான். உடனே அவன் சொல்றா, அவன் கிருஷ்ணன் சொல்றான், அம்மா நான் ஒன்று நம்ம மாத்துல வந்து ஒரு வெள்ளை கண்ணுக்குட்டி காணும் தெரியுமா உனக்கு, ரொம்ப நாளா. ஆமா அதுக்கு என்ன, இப்ப அந்த கண்ணுக்குட்டியை தேடின்னு இப்படி வந்தேன், இப்படி வந்தா இவன் ஆத்து வாசல் திறந்து இருந்தது, இந்த பானை மேல ஏதோ வெள்ளையா இருந்தது. நான் என்ன நினைச்சேன், கண்ணுக்குட்டி தான் ஏறி பானைக்குள்ள உட்காந்துருக்கோம் என்னமோ
அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்ண தெரியுமோ, அந்த கண்ணுக்குட்டி எடுத்துடலாமேங்கிறதுக்காக நான் மேலே ஏறினம்மா. அந்த சமயத்தில் இந்த மாமி வந்து நான் வெண்ணெய் திருடினேன்னு நினைச்சுட்டா அப்படின்னு சொல்றான். யசோதை நம்பிட்டாங்க. ஏண்டா பானையில் எப்படி கண்ணுக்குட்டி உட்காந்து கொண்டான், எனக்கு என்னமோ தோணித்துமாப்ப. சரி வா அப்படின்னு அழிச்சுன்னு போடுறான். நம்பல. கண்ணனுக்கு அன்னைக்கு வெண்ணையே கொடுக்கல. அவன் கண்ணன் விழுந்து நன்னா படுத்துன்னு தூங்குறான். மத்தியானம் வந்து நன்னா தூங்குறான். தூங்கினா கொரட்டை சத்தம். இந்த கொரட்டை சத்தம் சின்னதா கொரட்டை விடுவான். குழந்தை தானே அவன். சின்ன குழந்தையெல்லாம் ரொம்ப விளையாடிட்டுனா மெலிசா கொரட்டை விடும். அது மாதிரி மெலிசா கொரட்டை விடுறான். கொரட்டை விட்ட அளவு தூங்குறான். அவன் கிட்டக்க போய் பாக்குறா. என்ன தெரியுது தெரியுமோ, வெண்ணெய் நாத்தம் அடிக்கிறது. அட பாவி, இப்படி வெண்ணெய் நாத்தம் அடிக்கிறது அப்படின்னா என்னன்னா, இவன் வெண்ணெய் இவன் கொடுக்கல கருத்துல இருந்து. இவன் வேற எங்கேயோ தானே சாப்பிட்டு இருக்கணும். இங்கேருந்து அவகிட்ட போறா திரும்பி யசோதை. அவகிட்ட போய் சொல்றா, அவன் வெண்ணெய் சாப்பிட்டு இருக்கான் போல் இருக்கு, அந்த வாசனை அடிக்கிறது. ஆமாண்டி, நீயே சொன்ன, நான் சொன்ன நீ ஒத்துக்கவே மாட்டேன், நீயே தெரிஞ்சிருந்தியா சரி. எங்க மாமியார் என்ன சொல்றாங்க, நான் சாப்பிட்டுட்டு அவன் மேல பழி போட்டாங்கிறான் எங்க மாமியார். பானைக்குள்ள வெண்ணையே காணும், மேல ஒண்டியும் வெண்ணெய் இருக்கு. இப்படி இருக்குன்னா இந்த நவநீத கந்தவாக வதனம்னு அறிவர். தீட்சிதர் என்ன சொல்றாரு தெரியுமோ, இந்த மன்னார்குடி ராஜகோபாலன் இடத்து கிட்டக்க போய் இவர் சேவிக்கும் பொழுது வெண்ணெய் நாத்தம் நாடுறதுன்னு சொல்றாரு அவர். வெண்ணெய் நாத்தம், நாத்தன வாசனைன்னு அர்த்தம். வெண்ணெய் வாசனை வருது. மணவாள மாமனிகள் ஒரு ஆச்சாரியன் இருந்தார், ரொம்ப ஈடுபட்டவர் அந்த பெருமாள்கிட்ட. அந்த ராஜகோபாலன் இடத்துல ரொம்ப ரொம்ப பிரியம் உள்ளவர், ரொம்ப ஆசை உள்ளவர். கோபால அவர் ஒரு கோபால ஸ்துதி பண்றாரு இந்த கோபாலன் மேல. அவர் என்ன சொல்றாருன்னா, எவனிடத்துல எப்பயும் வெண்ணெய் நாத்தம் இருக்குமோ அப்படின்னு பாடுறாரு அவர். அப்படின்னா அந்த அனுபவத்தை தீட்சிதருக்கு எம்பெருமான் காமிச்சு கொடுக்குறாங்க. இப்படி இவர் சொல்றதுக்கு, நம்மள சொல்றதுக்கு உடனே அப்ப கிருஷ்ணனுடைய திருவுள்ள என்ன, இவ்வளவு 100-150 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி நாம வெண்ணெய் வாசனை அடிச்சது தீட்சிதர் அதை தெரிஞ்சுட்டார் அப்படின்னு எம்பார் கஸ்தூரின்னு ஒருத்தர் வந்து இங்க இருக்கிறவளுக்கெல்லாம் சொல்ல போறார் அப்படின்னு கிருஷ்ணன் தெரிஞ்சுட்டு தான் அதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தோன்றது. முதல்ல இருந்து பார்ப்போம் இந்த கீர்த்தனையை. நடுவாந்திரமா இருக்கு, நடுநாயகமா இருக்கிற விஷயம் இது. அந்த ஊரை தான் பாடினதுக்கு அப்படின்னா, மன்னார்குடியில போய் உட்காந்து பாடினேன் அப்படின்லாம் பாட மாட்டார் கீர்த்தனத்துல, அப்படிலாம் வராது. சில பேர் அப்படி சில கீர்த்தனைகள்லாம் இருக்கும் இல்லையோ, நான் தோடியில் எம்பி பாடி வந்தேன், அப்புறம் இல்லைன்னா நான் தர்பார்ல பாடினேன், அப்படிலாம் அவ்வளோ சாதாரணமா எல்லாம் இருக்காது. அது அப்படி சேர்க்கறதே அழகா இருக்கும். சம்சார பீத்யாபஹே அப்படின்னு சேர்க்கிறார் ஆரபி ராகத்துல கீர்த்தனை. சம்சார பீத்யாபஹே சகல மந்திராட்சர குஹே ஸ்ரீ சரஸ்வதி அப்படி சேர்க்கிறார். சம்சார பீதியை அபகரிக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். ஆனா சம்சாரம் அந்த பீதி ரெண்டு வார்த்தையும் சேரும்போது நடுவில் ஆரபின்னு சப்தம் வரும். அப்படி போட்டிருக்காரு. அவ்வளோ புத்திசாலித்தனமா பண்ணுவார் கீர்த்தனை. சம்சாரபி அப்படின்னு வருதில்ல இந்த இடத்துல, அதான் ஆரபி. ராகமுத்திர அப்படி வைப்பார். அப்படி ஒரு ஞாத்தா அவர். அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. படிப்பினுடைய எல்லை கண்டவர் இந்த தீட்சிதர். அப்படி இந்த கீர்த்தனத்துல என்ன சொல்றார், இது எந்த ஊருங்கிறது எப்படி சொல்றாருன்னா, நவச்சம்பக நாசிகம் அதசி சுமபாசகம் நவச்சம்பக நாசிகம், செண்பக பூ போன்ற நாசிக மூக்கு அழகான மூக்கை உடையவனே அப்படின்னு சொல்றார். ஆனா வாஸ்தவம் என்னன்னா சம்பகாரண்யம், அந்த ஊருக்கு பேர் என்ன, சம்பகாரண்யன் பேர். இன்னொரு கீர்த்தனை சொல்றாரு, மன்னார்குடிக்கு என்ன பேர், சம்பகாரண்யன் பேர். அதை சூச்சிப்பிக்கிறார். அந்த ஊர் கிருஷ்ணன் தான் இந்த மாதிரி தங்கிட்ட லீல பண்ணா அப்படின்னு சொல்ல வர்றார். சேத்த ஸ்ரீ பாலகிருஷ்ணம் பஜ ரே. நம்மளை கூப்பிடுற எல்லாரையும் கூப்பிடுற, என்ன கூப்பிடுற தெரியுமோ, சேத்த. முதல்ல அதான் சொன்னேன், சைத்தன்யம் உடையவர்களே. இதுக்கு யாரு காரணம் நீங்க யோசிச்சாலும்,
சேத. உலகத்தில் 3 வஸ்து தான் இருக்கு. ஒன்று சைத்தன்யம் உள்ளது, ஒன்று அச்சேதனம், ஒன்று எம்பெருமான். வியாவகாரிக திசையில் விசிட்டாத்வைதமும் அத்வைதமும் எல்லாம் இதை ஒத்துக்கிறது. எல்லா சித்தாந்தத்தையும் இதை ஒத்துக்கிறா. சைதன்யம் உடையது எது? நமக்கு எல்லாம் தெரியறது இல்லையா? பார்க்கறதெல்லாம் நமக்கு தெரியறது இல்லையோ? நமக்கு தெரியறதுங்கிறதுனால நாம சைதன்யம் உள்ளவன். இதே இந்த ஃபேனுக்கோ இந்த சேருக்கோ நம்மள தெரியாது பாருங்க, அது அச்சேதனம். இது ரெண்டுத்தையும் உள்புகுந்து நியமிக்கிறதா ஒன்று இருக்கு, அதுதான் பிரம்மம். இப்படிதான் சொல்றது. தளர்வின்றியே என்றும் எங்கும் பறந்த தனி முதல் ஞானம் ஒன்றாய் அளவுடைய ஐம்புலன்கள் அறியா வகையால் அருவாகி நிற்கும். எல்லாத்தையும் வியாபிக்கிறது. சேத்த, நீ இப்படி சைத்தன்யத்தோட அலையிறிய, உன் கண்ணு பார்க்கறது எதனால பார்க்கறது? உன் காது கேட்கறது எதனால கேட்கறது? உன் வாய் பேசுறது எதனால பேசுறது? உன் புத்தி நினைக்கிறது எதனால நினைக்கிறது? உன் உடம்பு உணர்கிறது எதனால உணர்கிறது? இதுக்கு தான் சேத்தன்னு பேரு. இதுதான் சைத்தன்யம். அப்படிங்கிறத நீ யோசிச்சியா? முதல்ல சேத்தன் நம்மளை கூப்பிடுறார், பஜரேன்னு சொல்றார். எதுக்காக பஜரேன்னு சொல்றார் அப்படின்னு பார்த்தா, ஏன் பசிக்கணும்னா பகவானை ஏன் பசிக்கணும்னு கேட்கலாம் இல்லையோ? அடுத்து கேட்கறது அதுதானே. அடுத்து மந்திரங்கள் வேற அடங்கியிருக்கு இந்த கீர்த்தனத்தில், அது தனியா சொல்லணும். இந்த கீர்த்தனத்தில் மந்திர சப்தங்கள்லாம் கோபால மந்திரம், கிருஷ்ண மந்திரம், இந்த மந்திரங்கள்ல இருக்கிற சப்தங்கள்லாம் இன்டர்ஸ்பெர்ஸ் பண்ணிருக்காரு, நடுவில் வச்சு சேர்த்திருக்காரு. அது தனி செஷன், அது தனியா சொல்லணும், இதுல சொல்ல முடியாது. நீ அப்படின்னா எதை நினைக்கணும்? அதர்வசிரஸ் சொல்றது காரணம் துத்தியா அப்படிங்கிறது. அதர்வசிரஸ்ங்கிறது உபனிஷத்து. எல்லாத்துக்கும் எது காரணமோ காரண வஸ்துவ தியானம் பண்ணு. தியானம் பண்ண வேண்டியது, நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, புரிஞ்சுக்க வேண்டியது காரணம் தான். அதுதான் சொல்றது சேதஹா. எழுப்புற பாசம். இது வந்து எழுப்புற ஒரு கீர்த்தனமா இருக்கு. திருப்பாவை எழுப்புற சொல்லி எல்லாரையும், அதுபோல இது எழுப்புற கீர்த்தனையா இருக்கு. வாழ்வீர்கள்னு அதுதான் சொல்ற. அவளும் ஐயத்து வாழ்வீர்கள்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமோ? கிருஷ்ணன் நம்ம அடையணும் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன் தான் உயிரோடு இருக்கான். கிருஷ்ணனை அடைஞ்சு அடையிறோம், அடையாட்ட போறோம் அப்படிங்கிறவன் மத்தியமம். கிருஷ்ணனை பத்தி எனக்கு எண்ணமே கிடையாது, அதை பத்தி எண்ணமே எனக்கு இல்லைன்னா நீ உயிரோடு இருந்து செத்தவன் தான் கணக்கு. அப்ப சேத்தனா நீ இருக்கிறதுக்கு காரணம் நீ என்ன பண்ணணும்னா ஸ்ரீ பாலகிருஷ்ணம் பஜரே. ஏன் அந்த கிருஷ்ண சப்தத்தை அங்க போட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். கிருஷ்ணன் என்ன தெரியுமோ? கிருஷ்ணனுக்கு பல அர்த்தம் உண்டு. கருப்பா இருக்கிறவன் கிருஷ்ணன், கிருஷ்ணன் கருப்பா இருப்பான். நீலமேக சியாமலனா இருப்பான். இன்னொன்னு என்னன்னா, சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, கிருஷிர் பூவாச்சக சப்தா நஷ்ட நிர்வத்தி வாச்சக விஷ்ணு தத் பாவயோகாச்ச கிருஷ்ண எத்திய விதியதே அப்படின்னு சொல்றது. கிருஷ்ணங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றது. கிருஷிர் பூவாச்சக சப்தம் இந்த உலகத்தை குறிக்கிறது. அந்த கிருஷிங்கிற சப்தம் நான் இருக்க, அந்த நான் வந்து திரிபாத் விபூதி, திரிபாதஸ்யாமிருதம் திவி அப்படின்னு சொல்றது இல்லையா? அந்த திரிபாத் விபூதியை குறிக்கிறது. அமிர்தமயமான வைகுண்ட புவனத்தை குறிக்கிறது அந்த நாங்கிறது. இது ரெண்டுத்தையும் சொத்தாக உடையவன், இதுல இருக்க ஜீவகோடிகளை சொத்தாக உடையவன் கிருஷ்ணன் அப்படின்னு கிருஷ்ண சப்தத்துக்கு அர்த்தம். இது சாஸ்திர அர்த்தம். அப்ப இந்த உலகத்துக்கும் அதுல இருக்கிற உலகம்னா நம் தேசமன்ட்டே மட்டிக்காதோ தேசமன்ட்டே மனுஷலோய் அப்படின்னு நான் தெலுங்குல ஒரு கவி. பாரத தேசம்னா இந்த மண் இல்லையே, நாமெல்லாம் சேர்ந்து தானே. அப்ப இந்த உலகம்னா நாமெல்லாம் தான், சேத்தன தான். சேத்தகான்னு கூட்டார் இல்லையோ, அவனை சொல்றார், நீ வந்து கிருஷ்ண அப்படின்னு பின்னாடி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த உலகத்தை உடையவன் ஒத்தன், இந்த உலகத்துல நீ இருக்கிறவன், உன்னை உடையவன் அவன், நீ அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல வர. சேத ஸ்ரீ பாலகிருஷ்ணம் பஜரே. ஏன் பாலகிருஷ்ணன் சொல்லுவானே? ஏன்னா பாலகிருஷ்ணனா இருக்கிறவன் தான் சுலபனா இருக்கான். இங்கேருந்து நாம தேடிட்டு போகாம அங்கேருந்து அவன் தேடின்னு வந்திருக்கான். அதனால பாலகிருஷ்ணம் பஜரே. ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்ற. திருவில்லா தேவை என்ன தேவை அப்படின்னு ஆழ்வார்கள்லாம். தாயார் இல்லாத பெருமாளை சேவிக்கிறது வழக்கம் கிடையாதான். தாயாரோட சேர்ந்து தான் சேவிக்கணும் பெருமாள். தாயாருக்கு அவ்வளவு பிராதானியம். என்ன தாயார் ஏன் நாஸ்திகாலாம் என்ன கேட்கிறா? சாமிக்கு எதுக்கு பொண்டாட்டி? அதுவும் 2 பொண்டாட்டி வச்சுட்டு இருக்கு சாமி எல்லாம், எதுக்கு தேவையாதுன்னு கேட்கிற நாஸ்திகால். தத்துவம் நீ புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியா இருந்தா சொல்லலாம். பகவானுக்கு கிருபை, பொறுமை, அன்பு இப்படின்னு பல குணங்கள் உண்டு. அந்த கிருபை, அந்த குணங்களுடைய பர்சானிபிகேஷன், அந்த குணங்களுடைய வடிவம் தான் தேவிகள். ஸ்ரீ பூ நீளா தேவி சொல்றமே அதுதான்.
எம்பெருமானுடையவே ஒரு குணத்தினுடைய ஏகதேசம் அந்த ரூபம். என்ன தாயார் சிபாரிசு பண்ணா பத்ராச்சல ராமதாசருக்குன்னு சொல்றோம் இல்லையோ, சிபாரிசு பண்ணுவானே அப்படின்னா என்னன்னா, நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு ஒத்தாசை பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற கருணைங்கிற குணம் நம்மள உந்தணும் இல்லையா, பிரேரணை பண்ணணும் இல்லையா, அப்பதானே நம்ம ஒத்தாசை பண்ணுவோம். அப்ப பக்கத்துல எம்பெருமானுடைய கருணைங்கிற குணம் தான் தாயார் ஸ்ரீங்கிறது. அவ சொல்றா நீ காப்பாத்துனா எம்பெருமானுடைய கருணையே எம்பெருமான அவனை போய் காப்பாத்துன்னு சொல்றது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தாயார் சிபாரிசு பண்றான்னா என்னன்னா அந்த கருணை காட்டுறது, அந்த கருணை ஒத்தாசை பண்ணுன்னு சொல்றது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அப்ப தாயாரோட சேர்ந்தவன் அப்படிங்கிற ஸ்ரீ பாலகிருஷ்ணன் பின்னாடி என்ன சொல்றா, ஸ்ரீ ருக்மிணி தாரம்ங்கிற இந்த கீர்த்தனத்திலேயே இது முடியும் போது என்ன சொல்ல, ஸ்ரீ ருக்மிணி தாரம். அப்ப என்னன்னா ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவன் கிருபையோட கூடினவன். சொல்ல வருது என்னன்னா, ஸ்ரீங்கிறது கிருபைன்னு சொன்ன இல்லையோ, நம்ம மேல கிருபையோட இருக்கான், நமக்காக இறங்கி வந்திருக்கான், நமக்கு சுவாமி அவன், அவனை நீ பஜி, பஜிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு தானே கேட்பா. உடனே பஜிச்சா என்ன கிடைக்கும்னு கேட்கிறா லோகத்துல எல்லாரும். உடனே அவர் சொல்றார் பதில், முகுந்தம் பெருமானுடைய பகவானுடைய நாமத்தை சொல்றார். முக்தின் ததாதீதி முகுந்தா, உனக்கு பேரானந்தம் கிடைக்கும். சின்ன ஆனந்தத்தில் நீ எவ்வளவு நீ ஏதோ சௌக்கியம் நீ நினைச்சுட்டு இருக்க. நீ 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற, 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற, ஏதோ வீடு இருக்கு, ஆத்துல உனக்கு என்ன சௌகரியங்கள் எல்லாம் இருக்கு, கல்யாணம் எடுத்து குழந்தை இருக்கு, நல்ல பணங்காசு இருக்கு, நிறைய அவதியோட கூடின சுகம். இது நிறைய அவதி உண்டு. இதுல அவதினா லிமிட், நிரவதி சுகம் வேண்டாமா, அவதி இல்லாத சுகம் வேண்டாமா உனக்கு அப்படின்னு கேட்கிறேன். யாராவது சுவாமி சொல்றார், మానవతను దుర్లభమనుచు నిల్చి పరమానంద ముందలేక, మానవతను దుర్లభమనుచు నిల్చి పరమానంద ముందలేక, మదమత్సర కామలోభమోగులకు దాసుడే మోసబోదిగాగా, మొదటి కులజుడగుచు భువిని శూద్రుల పనులు సల్లుని కాగా, నారాదములను రోయ సారగీన మతములను సాధింపతారు మారు దుడుకు గలనేదో కొడుకు நீ இதை சுகம்னு நினைச்சுட்டன்னா நீ அங்கேயே மாட்டின்றன்னு அர்த்தம். என்ன சொல்றார், மானவத்தனு துர்லபம் அனுச்சு நினைச்சு பரமானந்தம் வந்தலேக்க, இந்த சரீரத்தை வச்சுதான் உயர்ந்த ஆனந்தத்தை நீ அடையலாம். நீ பல ஜென்மாவோட பல கர்மா ஒர்க் அவுட் பண்ணி இந்த சரீரம் உனக்கு கொடுத்துருக்கான். இதுக்கு மேல நீ இதை வச்சு உபயோகப்படுத்திக்க வேண்டியது உன் பொறுப்பு. இல்லைன்னு வச்சுக்கோ, அப்படி பண்ணா பரமானந்தம் கிடைக்கும். இல்லைன்னா மதமத்சர காமலோப மோகுலக்கு தாசுடை மோச, இந்த காமலோபங்களுக்கு நீ அடிமைப்பட்டேன்னா என்ன ஆகும் தெரியுமோ, நீ அவ்வளவுதான், நீ இன்னும் புழுவா போடுவ திரும்பி, நீ இன்னும் மிருகமா போவ திரும்பி. இது உனக்கு தேவையா அப்படின்னு கேட்கிறான். அப்பயும் சேதனர்கள்லாம் என்ன சொல்றான் தீட்சிதரை பார்த்து, சரி மோட்சம் வாஸ்தவம், மோட்சம் தான் தேவை, இந்த உலகத்தில் திருப்பி திருப்பி பிறந்தா அவதி தான், நிரவதி சுகத்தை நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணுமே அப்படின்னு கேட்கிறான். அதை விட மாட்டேங்கிறான். அதுதான் மனுஷனுடைய இயல்பு. அதுக்கு தான் சொல்றார், சிந்தித்தார்த்த பிரத சரணவில்தோ முகுந்தோ சேத. ஏண்டா மோட்சத்தையே கொடுக்குறாங்கிறான், இந்த உலகத்தில் உனக்கு என்ன தேவையா கொடுக்க மாட்டானாடா, அவ்வளோ அவநம்பிக்கையா உனக்கு என்ன தேவைன்னு நான் போய் கேட்கணுமா. சிந்திதார்த்த பிரதம்டார். அர்த்தம்னா நமக்கு வேணுங்கிற பணங்காசு இல்ல, சௌக்கியங்கள்லாம். சிந்திதார்த்த பிரதம், நீ என்ன சிந்தனை பண்றியோ போய் கேட்க கூட வேண்டாமா, நீ போய் கேட்க கூட வேண்டாமா. அவன் நம்ம சுவாமி, நம்ம அவன் சொத்து அப்படிங்கிற பிரஜை ஒன்று இருந்தா போறோம். நாம இந்த சரீரமோ உள்ள ஆத்ம தத்துவமோ இந்த உலகமோ எம்பெருமானுடைய சொத்து, நாம தனியாள் கிடையாது, நாம் எம்பெருமானுடைய சொத்து அப்படிங்கிற எண்ணம் மாத்திரம் உனக்கு இருந்ததுன்னா சிந்திதார்த்த பிரதம். அந்த எண்ணம் வந்துருதுன்னா நம்ம கண்ணாபின்னு எண்ணமும் வராது, இது வேணும் அது வேணும் தோணாது. அப்படி உனக்கு தேவைப்பட்டதுன்னா என்ன பண்றான், அவனே அர்த்த பிரதம் கொடுத்துட்றான் உனக்கு, சிந்திதார்த்த பிரதம் கொடுத்துட்றான் அவனே. ஏதாவது பிரமாணம் உண்டா சுவாமி, எங்கேயே நடந்திருக்கா? இத ரொம்ப முன்னாடி பக்கத்தில் இருக்கிற எல்லா அகத்திலையும் வாங்கி நெல் அவலை வாங்கி அதை ஒரு கந்த துணியில கட்டி குசேலனுக்கு கொடுத்து அனுப்புறான் ஆத்துக்காரி.
இவர் இங்கேருந்து போய் அங்க நிக்கிறார். நேர உள்ள விட்டா பிரம்மண்ய தேவன் பகவான் நேர உள்ள விட்டான். கிருஷ்ணன் என்ன பண்றானா, எப்பயோ பார்த்தது குருகுலத்துல இதே மகாபாரத கதையிலே ஒண்ணு வருது. துருபதன் துரோணன் ரெண்டு பேரும் பாடசாலையில் இருக்கும்போது துருபதன் சொல்றான் துரோணர்கிட்ட. துருபதன் ராஜா இளவரசன். துரோணர் ஒரு பிராமண குமாரர், ஏழை பிராமண குமாரர். அவன் என்னோட சொத்துலாம் உன் சொத்துடா, உன் சொத்துலாம் என் சொத்துடா அப்படின்னு நான் துருபதன் அங்க. அதனால நீ எப்ப வேணா எங்க ஆத்துக்கு வரலாம். இந்த ஸ்கூல்ல ஃபேர்வெல் சொல்ற மாதிரி அந்த மாதிரி சொன்னான். துரோணர் இதை நம்பி போனார். நம்பினோடனே ஒரு காலத்துல சொன்ன வாஸ்தவம், நான் ராஜா, நீ ஒரு ஏழை, நீ நானும் ஒன்னா இப்படி வந்து கேட்கலாமே, நீ தானன்னு கேளு, ஃப்ரெண்டுன்னு சொல்லி நீங்க வராதான்னு சொல்லிட்டான். நீ பிராமணன் தானம் கேளு, நான் கொடுத்துட்றேன், நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லி நீங்க வரக்கூடாது. அந்த காலத்துல இப்படிதான் இருந்தா. கிருஷ்ணன் என்ன பண்றான் தெரியுமோ, இவன் குசேலன் வந்துட்டான உடனே அங்கேருந்து ஓடி வர. திருமங்கையாழ்வார் அழகா சொல்லுவார், அருள் சுரந்து என்பர், அருள் செய்து இல்லை, அருளுங்கிறது சுரக்குமா பகவானுடைய சுபாவம். அப்படின்னா நம்மளை தேடி ஒருத்தன் வந்துட்டானே, கையை கூப்பிட்டானே, உனக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான் பகவான். இதுதான் பகவானுடைய சுரூபம், பகவானுடைய சுபாவம் இதுதான், அருள் சுரக்கிறதுங்கிறான். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிரங்கி மற்றவருக்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி. அதாவது எப்படின்னா, குகன் அங்கேருந்து 4 அடி நடந்து வந்துட்டான். ராமனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமோ இல்லையோ, அங்கேருந்து அந்த பசு கத்துறது, அந்த கன்றுக்குட்டி கத்துறது, கன்றுக்குட்டி கத்தினோடனே இந்த பசுவுக்கு அது மேல உள்ள வாஞ்சையினால பால் தானா கொட்டுறது அதனுடைய மடியிலிருந்து. இது போல என்னன்னா, இதுக்கு தான் சுரக்கிறதுன்னு பேர். அருள் செய்தி இல்லை, சுரக்கிறது. அது போல என்னாச்சுன்னா, இவன் 4 அடி நடந்து வந்துட்டானே, நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கானே, நம்ம மேல ஒண்ணுமே தேவையில்லாத ஒரு பிரேம வச்சிருக்கான் பத்தியா, நம்ம வேணும்னு ஒரு எண்ணம் வச்சிருக்கானே இந்த குகன். அப்படின்னு என்னன்னா, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மத்த அவருக்கு இன்னருள் சுரந்து, அப்படி அருள் சுரக்கிறது பகவான். இது பகவானுடைய சுபாவமா இருக்கு. அங்கேருந்து இவ்வளவு தூரம் நடந்து வந்தானே குச்சேலன் அப்படின்னு நினைச்ச உடனே என்னாச்சா, அந்த அருள் சுரக்கிறது அவனுக்கு உள்ள உட்கார முடியல, ஓடி வந்துட்டான். ஓடி வந்து என்ன பண்றான், அவனை அழிச்சுட்டு போய் தன்னுடைய எங்க வேணா விடுவான், யாராவது பெட்ரூம்குள்ள அழிச்சுட்டு போய் உட்காந்து வைப்பாளோ, ஹாலில் உட்காந்து வச்சு அப்படியே அனுப்பிச்சிருவான். அதான் இந்த காலத்து நாகரிகம். கிருஷ்ணன் என்ன பண்றான் தெரியுமா, இவனை அழிச்சுட்டு போய் தன்னுடைய படுக்கை உயர்ந்ததான படுக்கை அதுல அவனை உட்காந்து வச்சு பாத பிரக்ஷாலனம் பண்றான். அதாவது அவனுடைய திருவடியை அலம்புறான். எவ்வளவு தூரம் நடந்து வந்துடா குசேலா, எப்படி நடந்து வந்த, இதுக்கு நான் என்ன ஈடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதத்தை நான் அலம்பி தொடச்சு விட்டு, இப்ப படுத்துக்கோ நீன்னு சொல்லி ருக்மிணி பிராட்டி ஸ்ரீ ருக்மிணி தாரம்னு பாடினார, அவன் விசிறா. அவன் பாக்குறான், முதல்ல காலை பிடிக்கும் போது என்னன்னா, கிருஷ்ணா நீ காலெல்லாம் பிடிக்காதரா, வாண்டாண்டா வாண்டாண்டாங்கிறான். அப்புறம் என்ன பண்றானா, கிருஷ்ணனுக்கு எது இஷ்டமோ அதுக்கு நம்ம பங்கம் பண்ணக்கூடாதுன்னு தோன்றதான். நன்னா காலை நீட்டின்டான், நன்னா புடி, உனக்கு அதான் ஆசைன்னா புடிய, அப்படிலாம் பாக்குறான். இவ்வளவு பெரிய மகாராஜா, அவன் சக்கரவர்த்திய லோகத்தையே கட்டி ஆள்றான், நம்ம கிட்ட அவனுக்கு எவ்வளவு வாஞ்ச பத்தியா கிருஷ்ணா, இவ்வளவு உனக்கு பிரீதியா என்கிட்ட நினைச்சுன்னா, நம்ம ஏதோ அவன்கிட்ட கேட்க வந்தோம் பத்தியா, எவ்வளவு அல்பம் நம்ம அப்படின்னு கிருஷ்ணன் கிட்ட ஒண்ணு கேட்கல. அவன் இந்த குசேலன் ஒண்ணுமே கேட்கல. அப்புறம் என்னாச்சுன்னா கிளம்பிட்டான், ஒண்ணுமே கேட்காம கிளம்பிட்டான். ஆனா இவன் மனசுல ஒரு சிந்தனை பண்ணிட்டு வந்தான் பத்தியலா, இது கேட்கணும்னு நினைச்சா வந்தேளா. கிருஷ்ணன் என்னன்னா, தான் கொடுத்ததா இந்தா நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கப்படாதுன்னு நினைக்கிறான் கிருஷ்ணன். என்ன கொடுக்கும்போது கொடுக்குறவன் கை உயர்ந்தும் வாங்குறவன் கை தாழ்ந்து இருக்க, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஃப்ரெண்டுன்னு அவன், நம்ம இதில் சம பங்கு உண்டு இவனுக்கு அப்படின்னு நினைக்கிறான் கிருஷ்ணன். இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். கிருஷ்ணன் ஃப்ரெண்ட்ஷிப் அனுஷ்டானம் பண்ணி காட்டுறான், அப்படிதான் இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து அங்கே போனா கிருஷ்ணனுடைய கிரகம் எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு கிரகம் அவனுக்கு இருக்கு. அத்தனை வசதி அங்கே வந்துருது. அப்ப என்னன்னா, சிந்திதார்த்த சிந்தனை பண்ணது, அது கேட்கல. சிந்திதார்த்த பிரதம் அப்படிங்கிறான். அப்ப என்னன்னா, மோட்ச முகுந்தம் அப்படிங்கிறதுனால மோட்சத்தை கொடுப்பாங்கிறதும், சிந்திதார்த்த பிரதங்கிறதுனால லௌகிகத்தில் என்ன சுகம் கொடுப்பான் உண்டோ அதெல்லாம் உனக்கு தேவையோ அதெல்லாம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் என்னன்னா, இப்ப என்ன நம்மளுக்கு அப்படின்னா, நீ ஒன்னே ஒன்று பண்ண வேண்டியது தெரியுமா, சரி நான் கிருஷ்ணன் எப்படி தியானம் பண்றது, தியானம் பண்ணிட்டு உட்காந்து எனக்கு தெரியலையே, அவன் கிருப கோத்துன்னு இருக்கு நீங்க சொல்றல, சும்மா சொல்றல, கிருத்தனல் இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டா, அனுபலியை நம்ம கவனிக்கணும். அனுபலியில் என்ன சொல்றது தெரியுமோ, நூத்தன நீரத சதிருஷ சரீரம் நந்த கிஷோரம். அவனுடைய சரீரம் எப்படி இருக்குன்னா, அந்த கிருபையை காட்டுறதா இருக்கு. எப்படி இருக்கு தெரியுமோ, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்துன்னு ஆண்டாள். அது எப்படி இருக்கு, அந்த 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 நூத்தன நீரத சதிருஷம், அதாவது மேகம் போய் சமுத்திரத்தில் தண்ணியை பருகி ஜலத்தை கொண்டு வந்து பூமியில வருஷிக்கிறது. அப்படின்னா என்னன்னா, உங்ககிட்ட இருந்து ஒண்ணு எதிர்பார்க்காது மேகம்,
ஜலத்தை வருஷம் வர்ஷிச்சுட்டு போயிடும். அதுபோல கிருபையும் உனக்கு பண்றதுக்கு உங்ககிட்ட இருந்து ஒன்னும் கைமாற எதிர்பார்க்காம அவாப்த சமஸ்த காமனா இருக்கான் பகவான். அப்படி உன் மேல கிருபையை வருஷிச்சுட்டு போறானே, இது பகவானுடைய தத்துவமா இருக்கு. அதனால என்னன்னா, கிருபைங்கிறது ஒரு ரூபம் எடுத்துன்னு எங்க இருக்குன்னா, இந்த சம்பகாரணத்துல மன்னாரோடு இருக்கிற கிருஷ்ணனிடத்துல இருக்கும் பொழுது நீ ஏன் அங்கேயும் சுதியோட சேர நீ ஏன் அங்கேயும் இங்கேயும் அலையிற? சேத ஸ்ரீ பாலகிருஷ்ணன் பஜரே. அந்த பாலகிருஷ்ணன் நான் எங்க பாக்குறதுன்னு அங்க போய் நீ அவன் ஏதோ ஒரு விக்கிரகம் நினைச்சிடாத. சாட்சாத் என்னன்னா வெண்ண வாசனை அடிக்கிறது என்கிட்ட காமிச்சு கொடுத்தா. நீங்கெல்லாம் கிளம்பி போய் இதை மனசுல வச்சிருந்து ஒரு தடவை இந்த மன்னார்குடி ராஜகோபாலனை சேவிச்சோன்னு வச்சுக்கோங்க. மன்னார்குடி ராஜகோபாலன் அவனோட யோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி அவனோட பேசுவார். அப்படிங்கிறது துணிவு. இன்னைக்கு 1 மணி நேரத்தில் இந்த கீர்த்தனத்தில் என்ன சொல்றதுன்னா, என்னால என்ன முடியுமோ அதை சொன்னேன். ஒரு வரிக்கு வெங்கடேச நேரம் சொன்னேன், ஒரு வரிக்கு ஒண்டின்னு நான் சொல்றேன். சேதஸ்ரீ பாலகிருஷ்ணன் பஜர் அதுக்கு மாத்திரம் சொல்றேன், பாக்கிக்கெல்லாம் சொல்ல முடியாது. 1 மணி நேரம் எல்லா உபன்யாசத்திலும் இப்படி தான் சொல்லுவீரான்னு கேட்காதையும், பல உபன்யாசத்தில் இப்படி தான் சொல்றேன். இந்த கீர்த்தனத்தினுடைய ஆழம் 1 மணி நேரம் இல்லை, 1 வாரம் சொல்லலாம். இந்த கீர்த்தனைக்கு என்னோட ஞானத்துக்கு எனக்கு இருக்கிற அறிவுக்கு சொல்லலாம். இன்னும் அது 1 வருஷமும் சொல்லலாம். அவ்வளவு விஷயம் இருக்குது இல்லை மந்திர சாஸ்திரங்கள்லாம். அது நான் ஏற்கனவே சொன்னேன். அத்த மந்திராதீனம் து தெய்வத்தம் அப்படின்னு சொல்றது. இப்ப இத்தனை நேரம் சகஸ்ரநாமத்து கடைசியில் என்ன தெரியுமா சொல்றார்? கோபாலம் சேத, கோபாலம் பஜரே சேத அப்படிங்கிறது. முடியும் போது எப்படி முடியுறது? கோபாலம்னு முடியுது. கோபாலன் என்னன்னா, தியாகராஜ சுவாமி சொல்றார் நௌகா விஹாரத்துல ஒரு வார்த்தை சொல்றார். நீ யாருன்னு கேட்கிறா கோபிகைகள்லாம். அவர் சொல்றார், జీవుల పాలించే శ్రీహరి రీతి గోవుల పాలించే గొల్లనే నోకడు அப்படிங்கிறார். ஜீவகோட்டிகளை காப்பாற்றக்கூடிய ஸ்ரீஹரியை போல இந்த கோக்களை மேய்க்கிற ஒரு இடையன் நான் அப்படின்னு சொல்றா கிருஷ்ணன். அப்படிங்கிற மாதிரி தியாகராஜ சுவாமி போட்டிருக்கார். அர்த்தம் ரிவர்ஸ், அதுக்கு ரிவர்ஸா அர்த்தம் எடுத்துக்கணும். நாடு கன்றுகளை மேய்க்கிற கோபாலனை போல ஜீவகோடிகளை மேய்க்கிற தலைவன் நான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இன்னைக்கு இந்த சகஸ்ரநாமம் நடந்ததே இதுலயும் இந்த பசங்கள்லாம் அதை தான் சொல்லிருக்கா. என்ன சொல்றாருன்னா தெரியுமா? சிபிவிஷ்ட பிரகாசனஹான்னு ஒரு நாமம் சொன்னேளா? எல்லாரும் சொன்னேளா? பசங்கள்லாம் சொல்லுங்க பதில். சொன்னேளா? கை தூக்குறா பாருங்க. சிபிவிஷ்ட பிரகாசனஹான்னு சொன்னேளா? அந்த சிபிவிஷ்டன்னா என்ன அர்த்தம் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. சிபிவிஷ்டன்னா சிபின்னா பசுக்கள்னு அர்த்தம். மேயறது அந்த மேயற ஆவினங்கள் சிபின்னா. இந்த ஷீப்புன்னு வருது இங்கிலீஷ்ல, இங்கேருந்து போன வார்த்தை தான் அது. அந்த ஷீப்புனா மேய்க்கிறவன் என்னன்னா சிபிவிஷ்டா ஷீப்பையா பசவஹா அப்படிங்கிறது வேதமே. இன்னொரு இடத்துல ஷீப்னா என்னன்னா ஷிப்பையா பசவஹா அப்படிங்கிறது. இந்த பசுக்கள் தான் ஷிபின்னு. அது ஷீப்பாய் அதை ஷெப்பர்ட் ஆயிடுது. அப்புறம் இந்த லார்ட் இஸ் மை ஷெப்பர்டுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? ஆயன். இதுல சொல்றாரு கோபாலன்ங்கிறது தான் அது அர்த்தம். இங்கேருந்து எடுத்தது இதுதான். இதுல இல்லாத எங்கேயும் உலகத்துல கிடையாது. ஒன்னொன்னுக்கும் சொல்லுவான் அந்த மாதிரி. சிபிவிஷ்ட பிரகாசனகான்னு சொல்றல, இதைத்தான் ஷெப்பர்டுங்கிறான். இன்னும் நமக்கு அது தேவையில்லை. இதுல வாய் வச்சு அதுல வாய் வைக்க வேண்டாம் சொல்றான். ஆனா நமக்கு அது தேவையில்லை, தெரிஞ்சு இதுல இருக்குங்கிறதுக்காக சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அது போல கோபால் என்னன்னா, கோபால் நம்மளுக்கெல்லாம் யார் நாயகன் தெரியுமோ? நம்மளாம் சேவிக்க வேண்டியது யாரை தெரியுமோ? இந்த மன்னார்குடி ராஜகோபாலனை அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குறார். நீ வெறும் சப்தத்துக்கு சக்தி உண்டான்னு கேட்டாரு, அவ்வளவு சக்தி உண்டு. எப்படி தெரியுமோ? மந்திராதீனம் தெய்வத்தம் அதான் ஆரம்பிச்சோம் முதல்ல. மந்திரத்துல அத்தனை தெய்வங்களும் இருக்கு, மந்திர ரூபமா இருக்கு தெய்வம். ஏன்னா சிருஷ்டி ஆரம்பத்துல சப்தம் தான் இருக்கு. அப்ப சப்தத்துல இருந்து வந்ததுதான் தெய்வங்கள் எல்லாருமே. அப்ப மந்திர சப்த ரூபமா இருக்கிறதுனாலே இந்த சப்தத்தினால இப்ப மண்ணுனால ஒரு பொம்மை பண்றோம். மண்ணோட ரியாக்ட் பண்ற ஒரு கெமிக்கல் எடுத்து அதுல விட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த பொம்மை என்ன ஆகும்? கரையும். இல்லைன்னா என்ன ரியாக்ஷன் ஆகணுமோ அது ஆகும். அது போல சப்தத்தினால ஆனவர்கள் தான் மனுஷர்களும் தெய்வங்களும். அப்ப அந்த அது அவளுக்கு உண்டான சப்தத்தை அவ எந்த ப்ரொபோர்ஷன்ல எப்படி கொடுக்கணுமோ அதுதான் மந்திரம். அவளுடைய மந்திரம். மந்திரத்துக்கு இதுக்கே என்ன சொல்ற? விஷ்ணு சகஸ்ரநாம திவ்ய ஸ்தோத்திரம் மகாமந்திரஸ்யன்னு சொல்ற. அதுக்கு ரிஷி உண்டு, யார் கண்டுபிடிச்சாலும் அவ ரிஷி. அதுக்கு சந்தஸ் உண்டு, அதான் மீட்டர். அது எப்படி சொல்லணுமோ அப்படி நீ சொன்னா அது என்ன நடக்கணுமோ அது நடந்துரும். இந்த மந்திரம் வேற இல்ல, இந்த தெய்வம் வேற இல்ல. இந்த மந்திர ரூபமா சிபிவிஷ்ட பிரகாசனா அதுவே விஷ்ணு தான். அந்த வார்த்தையே விஷ்ணு தான். தனியா விஷ்ணுங்கிறது இல்லை, அந்த வார்த்தையே விஷ்ணு தான். அதுவே பெருமாள் தான். அந்த ஸ்தோத்திரமே பெருமாள் தான், மந்திரமே பெருமாள் தான். அது என்ன நடக்கணுமோ அந்த ரியாக்ஷன் நடக்கும். அதுக்கு தான் அந்த பிளாஸ்டிக்கால ஒரு பொம்மை பண்றான், ஒரு ஆசிடை விட்டா அந்த பிளாஸ்டிக் கரையும்னா அந்த பிளாஸ்டிக்ல அந்த பொம்மையில அந்த ஆசிட் விட்டா பொம்மை கரையும்.
அதுபோல மந்திரத்தினால ஆனவர்கள் தான் தெய்வங்களுங்கும் பொழுது, சப்தத்தினால ஆனது தான் தெய்வங்களுங்கும் போது, அவாவாளுக்கு உண்டான சப்தத்தை, அவாவாளை குறிக்கிற சப்தத்தை நீ மந்திரம் மூலம் மந்திராதீனமா சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா, அந்தந்த தெய்வம் என்னென்ன பலனை கொடுக்கும். இதுக்கு ஒருத்தர் சொல்லி வச்சான் நாஸ்திகன். அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நீ என்ன தெரியுமா, நீ அதையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால அது மாதிரி ஒரு உருவம் தெரியறது அப்படின்னு சொல்லி விட்டு குழப்பி விட்டான். இதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. ஒருத்தர் போய் தபசு பண்ணார் திருமலையில. ஒரு மகான் தபசு பண்ணும்போது என்ன நினைச்சாருன்னா, தபசுல அவருக்கு ஒரு அவநம்பிக்கை. இப்ப நம்ம வெங்கடேசனே நினைச்சுட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பிரமத்துல அதே மாதிரி ஒரு உருவம் தெரியும் எதிர்க்க அப்படின்னா என்னன்னா, இவர் தபஸ் பண்ணி எதிர்க்க பிரத்யட்சமா பேசிட்டா கூட என்ன நினைப்பான், நம்ம பிரம்மன் நினைப்பான், நம்ப மாட்டான். அதுக்காக அந்த பெருமாள் என்ன பண்ணார் தெரியுமா, கீழே திருப்பதியில் இருக்கிற ஒருத்தன் சொப்பனத்தில் போய் இந்த இடத்துல இந்த குகையில உட்காந்து ஒருத்தன் தபசு பண்றான், அவன் மனசுல இப்படி ஒரு எண்ணம், நான் அவனுக்கு தெரியல அதனால தான் உனக்கு தெரிஞ்சேன்னு சொல்லி அவனை கிளப்பி ஆத்துக்கு அனுப்பு அப்படின்னா. அது பொய். நீ எந்த மந்திரம் சொல்றியோ அதுக்கு தகுந்த மாதிரி உருவம் தெரியுங்கிறது பொய். அந்த மந்திரத்துக்கு உண்டான தேவத்தை பிரத்யட்சமாகுங்கிறது சத்தியம். அப்ப தெரிஞ்சுட்டாரா இவர் தபஸ் பண்றவர், ஆஹா நம்ம தபஸ் பண்ணும்போது என்ன நினைச்சோம், நம்ம அதே நினைச்சிட்டு இருக்கிறதுனால அது மாதிரி உருவம் நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சோமா, அது பிசகு. இந்த மந்திரத்துக்கு அதீனமான ஒரு தெய்வம் உண்டு, அதனாலதான் அது என்ன பண்றது, நீ நம்ப மாட்டேங்கிறதுனால அங்க போய் சொல்லியிருக்கு. இப்படி மந்திரங்களுடைய சக்தி, இந்த சகஸ்திரநாமத்துடைய சக்தி சொல்லி முடியாது. அவ்வளவு விஷயம் இருக்கு. ஒரே ஒரு நாம எடுத்து சொன்ன போல நீ கோபாலங்கிறது சிப்பி விட்டான் இருக்காங்க அப்படி சொன்னோம். இது மாதிரி ரகசியங்கள் பொதிந்து கிடைக்கிறது கீர்த்தனங்கள்ல மந்திரங்கள்ல. நம்மளுடைய தர்மத்தை எக்காலத்திலையும் எப்பையும் விடவே கூடாது. எங்க இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணணும், மற்றவர்களையும் ஃபாலோ பண்ண வைக்கணும். நாம இதை எவ்வளவு தூரம் ஃபாலோ நெத்திக்கிட்டுக்கிறதோ சந்தியாவந்தனம் பண்றதோ, நாம எவ்வளவு ஃபாலோ பண்றோமோ அவ்வளோ மற்றவன் அதை மதிப்பான். நீ மற்றவனுக்கு பயந்துட்டு அதை விட்டன்னா அவ்வளோ கூட உனக்கு தான் நாசம், உலகத்துக்கு தான் கேடு. இந்த மகாபிரிவா நிறைய சொல்றா. எல்லா சம்பிரதாயத்தில் உள்ள பெரியவர்களும் இதை தான் சொல்றா. நம்மளுக்கு உண்டானதை நம்ம விளக்கவே கூடாது. அது என்ன உண்டா நம்ம கண்டிப்பா பண்ணியே தீரணும். இது பசங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா இது எப்படி நடக்கும் நீங்க கேட்கலாம். இது பாருங்க, ஷேவே பண்ணிக்க மாட்டான் சர்தார்ஜியில, அவனுக்குன்னு தனி பெட்டாலியன் வச்சிருக்கான். 6 hours ஷேவ் பண்ணணும் மிலிட்டரியில. எவ்ரி 6 hours ஷேவ் பண்றதுன்னு பார்ப்பான். கொஞ்சம் கூட முடி இருக்க கூடாது. அவன் சொன்னா என்னுடைய மதம் இது சொல்றதியா, நான் அதை எடுக்க மாட்டேன் ஷேவ் பண்ண மாட்டேன்னா அப்படியே அவனுக்கு மதிப்பு, அதனால அவனுக்கு மதிப்பு. இதை பார்த்து உலகம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா, நாமே நெத்திக்கிட்டு கூடாது. சில பேர் நெத்திக்கிட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் இட்டுக்கல, அதை விட்டு விடுறேன்னா அது அப்புறம் வேற விஷயம். நெத்திக்கிட்டு நம்பிக்கை உண்டு சுவாமி, எனக்கு வெளியில போனா சங்கோச்சமா இருக்கு, நீ அந்த சங்கோச்சப்பட்டேன்னா உன்னுடைய மதத்துக்கு மதிப்பே கிடையாது. அவசியம் எல்லாரும் இட்டுக்கணும், பசங்களுக்கு எல்லாம் இட்டு அனுப்பணும். இதுக்குள்ள சக்தி, இப்ப மந்திரத்துக்கு சக்தி சொன்னேன், அது போல சக்தி உண்டு இதுக்கு. அது தனியா தான் இன்னொரு உபன்யாசத்தில் சொல்லணும். குழந்தைகள்ங்கிறதுனால எனக்கு ஒரு உரிமை உண்டுன்னு நினைச்சுட்டு நான் இதை சொன்னேன். இது அவசியம் பண்ண வேண்டியது எல்லாரும். இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம், பின்பு ஒரு சமயம் தொடருவோம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதய நிதயதினா ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.